அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ்ந்த ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்துக்கு மூலிகை பூச்சிவாட்டி தெளிக்கிறோங்க. நம்ம 18 வகையான மூலிகை ப்ளஸ் அக்னியாஸ்திரம் பூச்சிவாட்டியுமே நம்ம ரெடி பண்ணுறோம். மிக தரமான பூச்சிவாட்டிங்க இது. எல்லா விதமான விவசாயத்துக்குமே இந்த பூச்சிவாட்டி ஒரு பூச்சிவாட்டி போதும், எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தினாங்க இதை. இப்போ நம்ம உளுந்து பயிரில் பஞ்சகாவியம் மீனவனெல்லாம் தொடர்ச்சி அடிச்சுட்டே வரோம். இப்போ பூச்சிகள் இருக்கிறதால நம்ம பூச்சிவாட்டி தெளிக்கிறோங்க. இது பூச்சிவாட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டருங்க. இந்த பூச்சிவாட்டி காம்பினேஷன் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயில் அடிக்கிறோங்க. நல்லா வடிகட்டி தரமாக இருக்குது நம்ம பூச்சிவாட்டி. 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டருன்ற விதம் கலந்து செடி ஃபுல்லாக தழும்ப நனைகிற மாதிரி நம்ம தெளிக்க போகிறோங்க. அதாவது எந்த அளவுக்கு ஃபுல்லாக நனையுதோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வருங்க இது. அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உளுந்து விரைச்சி ஒரு 25 to 30 நாள் அல்லது 20 நாள் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேன் மாதிரிங்க, கருப்பு கலர் அசும்புன்னு சொல்லுவாங்க. அது சில நேரத்தில் வெள்ளை கலர் இருக்கும், சில நேரத்தில் கருப்பு கலர் பேன் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பேன் அந்த உளுந்தோட ஸ்டெம்மில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குங்க. அது நாளடைவில் என்ன பண்ணோம், அந்த சாரை உறிஞ்சி செடியை வளராமல் கிளைகள் உடையாமல் அப்படியே இருக்குங்க அது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைமில் அந்த பூச்சிவாட்டி தெளிக்காமல் விட்டுட்டுனா அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகி இலையே அப்படி முடக்கில் வந்த மாதிரி செடியை வளராமல் வளர்ச்சி குன்றி அப்படி மெலிசாக இருக்குங்க. அதில் காய்கள் அந்த செடியில் அதிகமாக காய்க்காதுங்க. ஏன்னா வளரும் போதே ஒரு செடிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறோமோ அந்த ஊட்டம் தாங்க செடி அதிகமாக கிளைகள் உடைச்சி அதிகமாக காய்கள் காய்க்குங்க. வளர்கிற செடியில் இந்த அளவுக்கு பூச்சி தாக்கி வளர விடாமல் பண்ணிட்டுனா அந்த செடி அதிகமாக கிளைகள் வராமல் காய்கள் காய்க்காமல் ஒரு சில காய்களே காய்ச்சி செடி மலர்ந்து போயிடுங்க. இப்போதைக்கு நம்ம பூச்சிவாட்டி ஹெவியான பூச்சிவாட்டி நம்மக்கிட்ட இந்த பூச்சிவாட்டி பாருங்கள். நம்ம அக்னியாஸ்திர காம்பினேஷன்லேயும் 18 வகையான மூலிகை போட்டு கோமியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதால இது தரமான பூச்சிவாட்டியாக செயல்படுதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஸ்ப்ரேயில் வேணால் அடிக்கலாங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கலந்து செடி ஃபுல்லாக தழும்ப நனைகிற மாதிரி தெளிச்சா ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பூச்சிவாட்டி தேவைப்படுறோம் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளாங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ்ந்த ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்போ இந்த பதிவில் இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க. இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. பொருள் மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாங்க. இயற்கை விவசாய தேவையான ஏதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.